நம்ம இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா, பாகபத்திரம் அப்படின்னா என்ன? பாகப்பிரிவினை எப்படிலாம் செய்யலாம்? பாகப்பிரிவினையில யாருக்கான பாகம், சொத்துக்கள் போகும்? யாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலர்? யாரு செகண்ட் கிளாஸ் லீகலர்? இதில பாகபத்திரம் எப்படிலாம் பிரிக்க முடியும்? என்னலாம் செய்யணும்? பிராக்டிகல் சொல்யூஷன் என்ன? அப்படின்றதெல்லாம் நம்ம இத பார்க்கலாம். இது முழுக்க ராஜாதிபதிக்கும் புத்தகத்தில இருந்து பாகப்பிரிவினை அந்த புத்தகத்திலருந்து எடுக்கப்பட்ட தொகுப்புகள். இன்னும் ஒரு அட்வொகேட்டா என்னுடைய இன்புட்ஸும் இதில நெறையா இருக்கும். சரி, முதல்ல இந்த பாகப்பிரிவினைனா என்ன அப்டின்னா, பொதுவா சொந்தங்களுக்குள்ள சொத்த பிரிக்கிறது தான் பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில 2 வகையான பாகப்பிரிவினை இருக்கு. ஒண்ணு பூர்வீக சொத்து, இன்னொன்னு சொந்தமாக சுயஉழைப்புல வாங்குன சொத்து. இந்த பூர்வீக சொத்த பொறுத்தவரைக்கும் இத எப்ப வேணா பிரிச்சுக்க முடியும். இதில எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா சொந்த சொத்த பொறுத்தவரைக்கும் அதில பிரிப்பதற்கு சில முறைகள் இருக்கு. அதாவது இறந்த பிறகு வாரிசுகள் பிரித்துக் கொள்ளலாம். பூர்வீக சொத்துலயும் அப்படிதான். வாரிசுகள் பிரிச்சுக்கலாம். அந்த 2 மெத்தடுமே ஒண்ணு தான். இங்க சொந்த சொத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் என்ன அப்படின்னா, இங்க உயிர் எழுதி வச்சிருந்தா, அந்த உயிர் எழுதி வச்சவருக்கு மட்டும் தான் அந்த சொத்து போகுமே தவிர, இவங்க வாரிசு அப்படின்றதுனால அந்த சொத்து நேரடியா போயிராது. அப்போ உயில் இல்லாத சொத்துக்கள தான் நம்ம பாகப்பிரிவினை செய்ய முடியும் அப்படின்றத கவனத்துல வச்சுக்கணும். இன்னொன்னு இங்க இந்த பாகப்பிரிவினைய பொறுத்தவரைக்கும், பாகப்பிரிவினையில ஆண்கள், பெண்கள் இல்ல அவங்க மனநிலை இல்லாதவங்க, அவங்க குருடர், பைத்தியம் அப்படின்னு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சரிசமமா சொத்த பிரிச்சாகணும். குறிப்பா பெண்களுக்கு சொத்த பிரிச்சாகணும். இது 2005ல மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா, இந்த சட்டம் 1989லயே தமிழ்நாட்டுல கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. அப்ப இங்க 2005ல மத்திய அரசுல கொண்டு வரப்பட்டதன் காரணமாக ஒரு லிமிட் போடுறாங்க. அதாவது 2005க்கு முன்னாடி சொத்த பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த சொத்துல பெண்களுக்கு பாகப்பிரிவினையில அவங்களுக்கு பங்கு தரணும் அவசியம் கிடையாது. ஆனா 2005க்கு பின்னாடி பிரிக்கப்பட்ட எல்லா பாகப்பிரிவினை ஆவணங்கள்லயும் கண்டிப்பாக பெண்களுக்கு சமபங்கு குடுத்திருக்கணும். இது ஏன் இங்க கொஸ்டின் வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப திடீர்னு இன்னைக்கு கூட யாராவது கேஸ் எடுத்துட்டு வரலாம். 2005க்கு முன்னாடி பாகம் பிரிச்சுட்டாங்க. அதுல பெண்களுக்கு சரியா சொத்து வரல. எங்க அம்மாவுக்கு பங்கு இருந்துச்சு. இப்படின்னு யாரும் எடுத்து வரலாம். அதனால தான் ஒரு லிமிட் போட்டுட்டு 2005க்கு பிறகு யாரெல்லாம் பாகம் பிரிக்கிறாங்களோ, அவங்கலாம் கட்டாயமா பெண்களுக்கு சமபங்கு குடுக்கணும் அப்படின்ற ரூல் வந்துருச்சு. 2005க்கு முன்னாடி தேவை கிடையாது. இப்ப இந்த 2005மே எதுனா இந்தியாவை பொறுத்து தான் இருக்கு. ஆனா, இதுல சில டிஸ்பியூட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் இந்த லிமிட்டட் டேட்ட எப்படின்னா 2005ன்னு கணக்கு பண்ணக்கூடாது. 1989ன்னு கணக்கு பண்ணணும். ஏன்னா, 1989லயே தமிழ்நாடு அரசும் சட்டம் போட்டாங்க. பெண்களுக்கு சம பங்குன்னு சொல்லி. அப்ப 1989க்கு முன்னாடி இருக்க ப பத்திரங்கள்ல தான், பாகப்பிரிவினை பத்திரங்கள்ல தான் இந்த பெண்களுக்கு சமபங்கு அப்படின்ற கிளாரிட்டியோ, ரைட்ஸோ வராது. இது இந்த பெண்களுக்கு குறித்து மிக முக்கியமான ஒண்ணு. பாகப்பிரிவினை பத்திரத்த பொறுத்தவரைக்கும், நீங்க பாகப்பிரிவினை பத்திரத்தில ரொம்ப எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதில 2 சாட்சியுடைய கையொப்பம் கண்டிப்பாக இருக்கும். பாகம் பிரித்துக்கொள்வோருடைய கையொப்பம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பாகப்பிரிவினை பத்திரம் மாதிரி வேணும்னா, நான் அந்த புத்தகத்த உங்களுக்கு காட்டுறேன். அந்த புத்தகத்தில இருக்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு தனியா பிடிஎஃபாவும் நான் கீழ நான் குடுக்குறேன். சரி, பாகப்பிரிவினை சொத்துக்கள நம்ம வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன? இப்ப பின்னாடி எலாபரேட்டா சொல்லுவோம். இது முன்னாடி சுருக்கமா நம்ம பார்க்கிறது. ஒரு பாகப்பிரிவினை சொத்த நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு சொத்து எந்த வகையில அவருக்கு உரிமை வருது அப்படின்றத பார்க்கணும். முதல் தான் அதான். இவங்களுக்கு டைட்டில் யார்ட்ட இருந்து வருது? டைட்டில் சரியா இருக்கா? அப்படின்றத பார்க்கணும். 2வது வில்லங்கச் சான்றிதழ்ல ஆவணங்கள சரிபார்க்கணும். வில்லங்கச் சான்றிதழ பொறுத்தவரைக்கும் 4 மாலும் அதோட அடிப்படையில ஒட்டி அதோடைய பரப்பளவு, அதோட ஒட்டி யாரு குடுத்துருக்காங்க, அந்த டைட்டில் கரெக்ட்டா வழியா உங்களுக்கு சேர்ந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். 3வது விற்பவர் முறையாக ஆவணங்கள தன்னுடைய பேர்ல மாத்திருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாகப்பிரிவினை சொத்துக்கள நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அது மேக்ஸிமம் கூட்டுப்பட்டாவா தான் இருக்கும். அல்லது பாகப்பிரிவினை செய்யப்பட்ட ஒருத்தர்ட்டருந்து வாங்குறீங்கன்னா, அவர் அந்த தரக்கூடிய சொத்துல தனிப்பட்டா வாங்கியிருப்பார். அப்ப அத நம்ம முக்கியமா பார்த்துக்கணும். 4வது தாய் பத்திரம். அப்ப பாகப்பிரிவினை பத்திரத்தில தாய் பத்திரம் ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நீங்க பாகப்பிரிவினை பண்ணப்பட்ட ஒரு சொத்த வாங்குறீங்க. அப்ப அதோடைய தாய் பத்திரத்தில
இந்த பாகத்துல இருக்கக்கூடிய வாரிசுதாரர்கள் எல்லாருமே அதுல வந்து கையெழுத்து போட்டுருக்காங்களா? அப்படின்றத நீங்க கட்டாயமா என்ஷூர் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். இதான் பாகப்பிரிவினை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரி. இப்ப இந்த பாகப்பிரிவினைன்னு வந்துட்டாலே, அங்க ஃபர்ஸ்ட்டு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான சான்றிதழ் அப்படின்னு கேட்டா, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ். பொதுவாக சொத்துக்கள பிரிக்கும்போது, எல்லா வாரிசுகளிடம் சம்மதம் பெறணும். ஒரு குறிப்பிட்ட வாரிசுகளுக்கு தெரியாம, இல்ல அவர புறக்கணித்து விட்டு பிரிக்கப்படக்கூடிய பாகப்பிரிவினைகள் வந்து கட்டாயமாக செல்லாது. இந்த வாரிசு சொத்துக்களுடைய சொத்துக்கள் நடைமுறைகளுக்கு வந்து வாரிசு சான்றிதழ் ரொம்ப கட்டாயமா பயன்படுத்தப்படுது. இந்த சான்றிதழ்ல வாரிசுகள் குறித்த தகவல்களுக்கு வட்டாட்சியர் தான், அதாவது தாசில்தார் தான் முழுமையான பொறுப்பா இருப்பார். வாரிசு சான்றிதழ்ல யாரோட பேர் விட்டு போயிருந்தா, அத தாசில்தார் தான் அதோட பொறுப்பு. அதனால தாசில்தார் ரொம்ப கவனமா தான் ஒரு வாரிசு சான்றிதழ வழங்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாரிசு சான்றிதழ் அத எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்டின்னா, ஒரு ரூ. 2 மதிப்புள்ள கோர்ட் ஃபீஸ் உடைய ஸ்டாம்ப் கட்டி, அதோடைய அ அசல் இறப்புச் சான்றிதழ் யார் இறந்தாங்களோ அவங்களோட இறப்புச் சான்றிதழ வந்து அதோட என்க்ளோஸ் பண்ணி, வாரிசுகள் அதில இருக்கக்கூடிய வாரிசுகள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுடைய இறப்புச் சான்றிதழையும் அதிலேயும் இறப்புச் சான்றிதழையும் அவங்களுடைய ரேஷன் கார்டை குடும்ப அட்டையும் என்க்ளோஸ் பண்ணி, அத வந்து இணைச்சு வட்டாட்சியருக்கு அந்த மனுவ குடுக்கணும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரக வருவாய் அலுவலருக்கு அனுப்புவாரு. சரக வருவாய் அலுவலர் நேரடியாக விண்ணப்பதாரர் மற்றும் விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள விசாரிப்பார். அது மட்டும் இல்லாம, விஏஓ பக்கத்து வீட்டுக்காரர்கள், இறந்தவருடைய உறவினர்கள விசாரிப்பார். இதுல ஏதாவது குளறுபடி இருக்குன்னு தெரிஞ்சா, உடனடியா அவங்க லீகல் ஹெர் சர்டிஃபிகேட்ட தராம என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் குடுத்துருவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் வாரிசு சான்றிதழ்ல ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது. இங்க தாசில்தார் தான் பொறுப்பு. ஆனா தாசில்தார் மட்டும் இல்ல, கீழ எல்லோருமே அவங்க தரப்புல விசாரிச்சு தான் கடைசியில தாசில்தாருக்கு ரிப்போர்ட் குடுத்து, தாசில்தார் தான் ஒரு லீகல் ஹெர் சர்டிஃபிகேட்ட குடுப்பாரு. அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம அடுத்து பாகப்பிரிவினையுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப இதுல 2 லீகல் ஹேர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க பாகப்பிரிவினையில. ஃபர்ஸ்ட்டு லீகல் ஹேர்ஸ், செகண்ட் லீகல் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் யாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். ஒரு ஆண் வந்து பாகம் பிரிக்காமலே இறந்து விடுகிறார் அப்படின்னா, இறந்த பின்பு அவருடைய சொத்துகளுக்கு யார் வாரிசுகள் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் வந்து இதில இந்த உதாரணத்தில ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இப்போ பழனின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் ஒரு உயிர் எழுதுறார். அதில 1 ஏக்கர் நிலம் பழனிக்கு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதில 1/2 ஏக்கர தன்னுடைய உயிர் நண்பருக்கு உயில வந்து எழுதி வச்சுருறார் தன்னுடைய நண்பருக்கு. இப்ப பழனி இறந்துட்டா, உயிலின்படி பழனியுடைய நண்பருக்கு 1/2 ஏக்கர் மொத்தமா போயிரும். அதுல எந்த பிரிவினையும் கிடையாது. மீத இருக்க 1/2 ஏக்கர்ல தான் மொத்த பாகப்பிரிவினையே நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி, பாகப்பிரிவினையில 2 அம்சங்கள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு உயிர் எழுதியிருக்காருன்னா பாருங்க. அப்போ உயில்ல அவர் எந்த சொத்து எழுதியிருக்காரு அப்படின்றத பாருங்க. உயில்ல மொத்த சொத்து உயிர் எழுதிட்டாருன்னா, பாகமே கிடையாது அதுல. அப்போ உயிலே எழுதலைன்னா, அந்த சொத்து முழுமையாக வாரிசுகளுக்கு பாகமாக கொடுக்கப்படும். இது எல்லாமே எத பொறுத்துன்னா, நம்ம பேசுறது எல்லாமே இந்து வாரிசுரிமை சட்டம், இந்துக்களுக்கு பொருந்துற சட்டம் தான். இப்ப மத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமா இப்ப முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் தனியார் முஸ்லிம் பர்சனல் லா தனியா இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் தனியா இருக்கு. அதன் அடிப்படையில இந்த வாரிசுரிமை போகும். சரி ஃபர்ஸ்ட்டு இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் யாரு? அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ்ல மொத்தம் 12 பேர் வருவாங்க. இந்த 12 பேரையும் நீங்க பார்த்து வச்சுக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு மகன், மகள், மனைவி, தாய், அதுக்கடுத்து ஒருவேள பையன் இறந்துட்டான், பையனோட பையன், பையனோட பொண்ணு, பொண்ணு இறந்துட்டா, பொண்ணோட பொண்ணு, பொண்ணோட பையன் இப்படி. அந்த 2வது பிரிவு. இப்படி இந்த 12 கேட்டகரில யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ, அவங்களுக்குள்ள தான் சொத்து மொத்தமா டிவைட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றோமே, ஒரு சொத்து இருக்கு. ஒருத்தவர் இறந்துறார். அவருக்கு ஒரு ஒரு 4 ஏக்கர் சொத்து இருக்கு. இப்ப அவருக்கு மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க, அவருடைய மனைவி இருக்காங்க, அவருடைய தாய் இருக்காங்க. அப்படின்னா, இந்த 4 ஏக்கர் 4 பங்கா பிரியும். அப்ப 4/4ன்னு போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பங்கா பிரியும். அதே மாரி தான் இந்த 12ம். இந்த 12ன்றது வந்து எத்தன பேர் இந்த 12ல உயிரிழவாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ, அந்த சொத்து அப்படியே சமபங்கா பிரியும். இதுதான் முதல் வகுப்பு வாரிசுகள் அப்படின்னு சொல்றது. இந்த முதல் வகுப்பு வாரிசுகள் ஒருத்தவர் உயிரோட இருந்தாலே, அவங்களுக்கு அந்த சொத்து முழுமையாக போயிரும். சரி. அடுத்து செகண்ட் கிளாஸ் லீகல் ஹெர்ஸ். இப்ப செகண்ட் கிளாஸ் லீகல் ஹெர்ஸ்ன்னு வரும்போது, அங்க என்ன சிக்கல் அப்டின்னா,
இந்த 2வது கிளாஸ் லீகல் ஏர்ஸ பெருசா யாரும் உடனடியா சொத்துக்கு உரிமை கோர முடியாது. எப்ப? 1 கிளாஸ் லீகல் ஏர்ஸ் யாராவது உயிரோடு இருக்க வரைக்கும், 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்க்கு சொத்து போகவே போகாது. அப்ப 1 கிளாஸ் லீகல் ஏர்ஸ் உயிரோடு இருக்காங்கன்னா, அந்த 1 கிளாஸ் லீகல் ஏர்ஸோடயே முடிஞ்சிரும். 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்ன்னு வரும்போது, அங்கேயும் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்டின்னா, 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்ல ஒரு 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 லைன் தருவாங்க. அந்த லைன்ல யாராவது முதல் லைன்ல உயிரோட இருக்காரு அப்டின்னா, 2வது லைனுக்கு போகாது. 1 லைன், 2ண்ட் லைன் இருக்க உயிரோட இருக்காருன்னா, 3வது லைனுக்கு போகாது. 3வதுல இருக்கவரு உயிரோட இருக்காருன்னா, 4வதுக்கு போகாது. இப்படி இதோடைய வரைமுறைகள் போய்க்கிட்டே இருக்கும். இப்ப இந்த வாரிசுகள தான் 2ஆம் வகுப்பு நிலை வாரிசுகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2ஆம் நிலை வாரிசுகள்லயும் சகோதரன், சகோதரி அப்படின்னு இருப்பாங்க. இப்ப முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ் யார் அப்படின்றத பார்த்துருவோம். அந்த டேப்லர் வந்து நான் உங்களுக்கு இதுல குடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு, இதுல வந்து 1லருந்து நான் 9 வரைக்கும் குடுத்துருக்கேன். இப்ப தந்தை வந்து 1 கிளாஸ் லீகல் ஏர்ஸ் வந்து யாருமே உயிரோட இல்லங்க. இப்ப வந்து பழனின்னு ஒருத்தர் இறந்துடுறாரு. அவருக்கு 10 ஏக்கர் இருக்கு. இப்ப 10 ஏக்கர்ல 1 லீகல் ஏர்ஸ்ல யாருமே உயிரோட இல்ல. மகன் இல்ல, மகள் இல்ல, மனைவி இல்ல. அவங்களுடைய அந்த தரப்புல வந்து யாருமே இல்ல. 1 கிளாஸ்லயே இல்ல. அப்புறம் என்ன ஆகும்னா, 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்க்கு வரும். இப்ப 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்ல தந்தை மட்டும் உயிரோட இருக்காரு அப்டின்னா, தந்தைக்கு அந்த மொத்த 10 ஏக்கரும் போயிரும். கீழ இருக்க அந்த 2வது, 3வது அவங்களுக்கெல்லாம் போகாது. ஃபர்ஸ்ட் இருக்க தந்தைக்கு போயிரும். இப்ப தந்தை உயிரோட இல்ல அப்டின்னா, அடுத்த கேட்டகரிக்கு தாவும். மகனுடைய மகளுடைய மகன், மகனினுடைய மகளின் மகள், சகோதரன், சகோதரி இவங்களுக்கு போகும். இப்ப அவங்களும் உயிரோட இல்ல அப்டின்னா தான் 3வது கேட்டகரி. இப்ப 3வது கேட்டகரிக்கும் உயிரோட இல்ல 4வது கேட்டகரி. இப்டி இந்த மாரியான கேட்டகரில தான் 2ண்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸ்ல போகும். அப்ப இந்த வாரிசுகள் தான் 2ஆம் நிலை வகுப்பு வாரிசுகள் அப்டின்னு நம்ம சொல்றோம். இந்த 2ஆம் நிலை வாரிசுகள்லயும் நீங்க இங்க சகோதரன், சகோதரின்னு சொல்றது ரொம்ப குறிப்பா ஒரே தாய்க்கு வெவ்வேறு கணவர்கள் மூலமாக பிறந்திருப்பாங்கல்ல, அவர்கள் இந்த சகோதரன், சகோதரிகள கேட்டகரில வரமாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு அ ஒருத்தவர் இருப்பாரு. ஒரு அம்மாவுக்கு வந்து முதல் கல்யாணத்தில ஒரு பையன் பிறந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல வேற ஒரு காரணத்துக்காக 2வது திருமணம் பண்ணியிருப்பாங்க. இந்த 2வது திருமணத்தின் பேர்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் இந்த சகோதரன், சகோதரி கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க. இவங்க இந்த பாகப்பிரிவினைக்குள்ள இந்த செகண்ட் கிளாஸ் லீடர்ஸ்ல வரமாட்டாங்க. அப்ப 1 கிளாஸ் லீடர்ஸ்ல இருந்தா சமபங்கு. 1 கிளாஸ் யாருமே உயிரோட இல்லைன்னா தான் 2ண்ட் கிளாஸ்க்கே சொத்து மூவ் ஆகும். இப்ப 2ண்ட் கிளாஸ்லயும் 1 லேயர் பை லேயரா தந்தை இருந்தா, தந்தையோட முடிஞ்சிரும். அவங்களுக்கு தான் முழு சொத்தும். தந்தை இல்லைன்னா தான் அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு மூவ் ஆகும். இதான் 2ண்ட் கிளாஸ் லீடர்ஸ். அடுத்து இப்ப 1ம் இல்ல, 2ண்டும் இல்ல அப்படின்ட்டாங்கன்னா, அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னா, அந்த சொத்து பங்காளிகளுக்கு போகும். அவர்களும் இல்லைன்னா, அந்த சொத்து பந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு போகும். அதாவது அந்த வாரிசுகளே. ஆண், பெண்கள் சேர்ந்திருக்க வாரிசுகள பந்துக்கள் அப்படின்னுவாங்க. பந்துக்களுக்கு போகும். இப்போ பங்காளியும் இல்ல, பந்துக்களும் இல்லன்னா, நேரடியா கடைசியில அரசாங்கத்துக்கு தான் போகும். இதுதான் கேட்டகரிகளா ஒரு சொத்து எப்படி இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பிரியும் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய சான்றுகள். இதுதான் வரைமுறையும், சட்டமும் இருக்குது. இதுக்கு பிறகு இன்னும் நம்ம நெறைய இதில வந்து உள்ளார்ந்த விஷயங்கள பார்க்க போறோம். இது 2வது பார்ட்ல நம்ம அத பார்ப்போம்.